Hi all, welcome back to our session. பட்ஜெட் வீடியோ பார்த்தாச்சா? ஸோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக் சர்வே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் சர்வே எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுல என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, யார் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஒரு சில இம்பார்ட்டன்டான கீ ஃபேக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இயரோட எக்கனாமிக் சர்வேயை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இயரோட எக்கனாமிக் சர்வேயை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? யூஸ்வலாவே எக்கனாமிக் சர்வே அப்படின்னாலே இந்த ஒரு ரிப்போர்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவலி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆனுவல் ரிப்போர்ட். யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் என்ன செய்வாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரிலீஸ்ட் பை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே எதுக்காக, இந்த எக்கனாமிக் சர்வே மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இயர்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இன் தட் இயர். இதான் எக்கனாமிக் சர்வேயோட மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு திங். ஓகேவா? ஸோ எதுக்காக எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா in order to know about the economic performance of that particular year of that particular country. ஸோ அந்த எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா இது கூட நம்ம என்னமும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நம்ம கண்ட்ரி இந்தியாவோட வாட் ஆர் ஆல் த பாசிபிள் சேலஞ்சஸ் தட் வி கேன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரையும் என்ன பண்ணுவாங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணி அதோட ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய மெஷர்ஸையுமே எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த எக்கனாமிக் சர்வே. இந்தியாவோட பாசிபிள் எக்கனாமிக் சேலஞ்சஸை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. பாசிபிள் எக்கனாமிக் சேலஞ்சஸ். ஸோ இதை ஹைலைட் பண்ணி இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எந்த மெஷர்ஸ் மூலமா நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வேற என்னெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷனை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதா இந்த எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்றாங்க, எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க, அதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஓகேவா? யார் வந்து இதை ப்ரிப்பேர் பண்றா, யார் வந்து ப்ரெசென்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இதை யார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே இஸ் ப்ரிப்பேர்டு பை, யார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட எக்கனாமிக் டிவிஷன் தான். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகேவா? இவங்க தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ யாரோட சூப்பர்விஷனுக்கு கீழே வந்து இந்த சர்வேயை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி சூப்பர்வைஸ்டு பை தி யார் அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா. ஸோ எப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் வில் பி ப்ரெசென்டட் பை அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றதுக்கு 1 day பிஃபோர். ஓகேவா? யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றதுக்கு 1 day பிஃபோர் தான் என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக் சர்வேயை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்கனாமிக் சர்வே எப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1950-51 தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வேயை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 1964 வரைக்குமே என்ன பண்ணாங்கன்னா பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ற அதே டேட் தான் என்ன பண்ணாங்க, எக்கனாமிக் சர்வேயவும் பேரலா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 1964 யூனியன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றதுக்கு 1 day பிஃபோர் என்ன பண்றாங்க, இந்த பர்டிகுலர் எக்கனாமிக் சர்வேயை வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த இயரோட ஹைலைட்ஸ் பார்க்கலாமா? 2024 எக்கனாமிக் சர்வேல என்னெல்லாம் இம்பார்ட்டண்டா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஹைலைட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ரியல் ஜிடிபி growth வந்து 6.5ல இருந்து 7% அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ஃபோர்காஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இந்த ரியல் ஜிடிபில நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட அந்த ரிஸ்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க,
ஈவனா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ரியல் ஜிடிபியை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல 8.2% வரைக்குமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 4 குவார்டரா இந்த 4 குவார்டர்ல 3 குவார்டர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க 8%க்கு மேலதான் என்னோட ரியல் ஜிடிபி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 23ல ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு இருந்துச்சுன்னா 6.7% இருந்துச்சு. பட் இந்த இயர் ஃபினான்ஷியல் இயர் 24ல பார்த்தோம் அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 5.4% கம்மி ஆயிடுச்சு. அப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராக்ரஸிவ் வந்து எப்படி இருக்கு, ப்ராக்ரஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து போன இயரை கம்பேர் பண்றப்போ இந்த டைம் ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்ஸஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? அப்போ டைரக்ட் டாக்ஸ் வந்து எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 55% டாக்ஸ் கலெக்ட் ஆன அமௌண்ட்ல 55% வந்து எதுல இருந்து தான் வந்திருக்கு, டைரக்ட் டாக்ஸ்க்கு கீழே இருந்து தான் வந்திருக்கு. ரிமைனிங் 45% வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு கீழே கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அகெயின் ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா, ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸ். ஓகேவா? அந்த ஃப்ரீ ஃபுட் கிரெயின்ஸை வந்து 81.4 crore பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மூலமா ஆகக்கூடிய அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் டிஸ்பர்சல் கமர்ஷியல் ஷெட்யூல்டு பேங்க் கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய கிரெடிட் டிஸ்பர்சல் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 164.3 crore rupees வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிரெடிட்டை டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ 20.2% வந்து என்ன ஆயிருக்கு, இந்த கிரெடிட் டிஸ்பர்சல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அக்ரிகல்ச்சரும் அதை சார்ந்த துறைகளுக்கும் செக்டாருக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோடைய growth வந்து என்ன இருக்கு, டபுள் growth வந்து எனக்கு ஆயிருக்கு. ஓகேவா? டபுள் டிஜிட்ல வந்து growth ஆயிருக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 23ல பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட். ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் வந்து 5.2% இருந்துச்சு. பட் இந்த டைம் ஃபினான்ஷியல் இயர் 24 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் வந்து 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அப்படின்னா இட் இஸ் அ கிரெடிட் விச் இஸ் கிவன் டு சம்திங் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரியல் திங்ஸ். அப்ப இண்டஸ்ட்ரியல் திங்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸா அந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும், இண்டஸ்ட்ரியல் லெவல்ல என்னோட growth வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தெரியுமா? அப்ப இந்த இண்டஸ்ட்ரி செக்டார்லயும் என்ன ஆகுது, நம்ம நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் வெல் கம்பேர்ட் வித் லாஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஒரு சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth இருக்கணும் அந்த எக்கனாமில, அந்த ஒரு பர்டிகுலர் சொசைட்டில எக்கனாமிக் growth எப்படி இருக்கணும், ரொம்ப சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து கொண்டு வந்தாங்க. அதையுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லாவே அச்சீவ் பண்ணோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மூலமா இன்இக்வாலிட்டி பாவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணிடலாம். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார்ல வந்து பாக்குறப்போ சைனா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இன்ஃபிளேஷன் என்னாச்சு, கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சர்வேல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரேட் வந்து ரொம்பவே ஸ்டேபிளா இருந்துச்சு. ஓகேவா? இன்ஃபிளேஷன் ரேட் எப்படி இருந்துச்சு, ரொம்பவே ஸ்டேபிளா இருந்துச்சு. இது எதனால அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மானிட்டரி பாலிசினால. ஓகேவா? மானிட்டரி பாலிசியால தான் என்னாச்சு,
எஃபெக்டிவ் மானிட்டரி பாலிசியால இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்பவே ஸ்டேபிளா இருந்தது அப்படின்னு சொல்லி சர்வேல ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்பிஜி, பெட்ரோல், டீசல் இதுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பிரைஸ் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணதுனால ரீட்டைல் ஃபியூவல் இன்ஃப்ளேஷன் என்னாச்சுன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்பிஜி, பெட்ரோல், டீசலோட வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பிரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணதுனால ரீட்டைல் ஃபியூவல் இன்ஃப்ளேஷன் ஃபினான்ஷியல் இயர் 24ல ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, எல்பிஜி சிலிண்டரோட பிரைஸ் எல்லாம் என்னாச்சு 200 rupees வரைக்குமே கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரியல் டைம் எக்ஸாம்பிள வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள் இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இன்ஃப்ளேஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சியூமர்ஸ். ஸோ அது என்னாச்சு அப்படின்னா கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதனால கம்மியாச்சு அப்படின்னா மார்க்கெட்ல வந்து என்னாச்சா ப்ராடக்ட் வந்து சர்ப்ளஸா இருந்துச்சு. ஸோ அதனால என்னாச்சு கன்சியூமரோட டிமாண்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து அந்த இடத்துல கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க. பட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அக்ரிகல்ச்சர்ல growth வந்து எனக்கு டபுள் டிஜிட்ல இருந்துச்சு. பட் ஸ்டில் அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். ஓகே, வெதர் ஈவெண்ட்ஸால நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வாயர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, டிப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு என்ன ஆகல, ரிசர்வாயர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல. அது மாதிரி கிராப் டேமேஜஸும் நிறைய இருந்துச்சு. பட் ஸ்டில் வி ஃபேஸ்ட் டபுள் டிஜிட் growth, பட் ஆல்சோ வி ஹவ் ஃபேஸ்ட் சம் அதர் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீட் பண்ணதுனால ஃபுட் பிரைஸ் வந்து என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுட் பிரைஸ்ல வந்து இம்பாக்ட் இருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23ல ஃபுட் இன்ஃப்ளேஷன் என்னாச்சு அப்படின்னா கம்மியா தான் இருந்திருக்கு. அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 6.6% இருந்துச்சு. பட் ஃபினான்ஷியல் இயர் 24ல பாக்குறப்போ என்ன ஆயிருக்குன்னா 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதனால இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்றப்போ 24ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி அன்ஈவன் வெதர் கண்டிஷன்ஸ், ரிசர்வாயர் டிப்ளீஷன் அண்ட் கிராப் டேமேஜஸ் தட் காஸ்ட். ஓகேவா? But still we have come to an conclusion that agricultural product and allied product have faced the double digit growth. Okay ma? So இது மூலமா என்ன சொன்னாங்க அப்படின்னா சர்வேல வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும், பர்டிகுலரா ஃபுட் பிரைசஸை வந்து எஃபெக்டிவா மேனேஜ் பண்றதுக்கான டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ டார்கெட் பண்ணிருக்காங்க. என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும். வாட் எவர் த கண்டிஷன் மேபி வி ஹேவ் டு கீப் த ஃபுட் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு சில டார்கெட் இன்டர்வென்ஷன்ஸை வந்து எம்பசிஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் பேங்க்ல வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ இவங்க ஏதாவது ஒரு ரூல்ஸ் வந்து புதுசா கொண்டு வர்றாங்க அப்படின்னா இட் மே எக்ஸ்க்ளூட் தி ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம நியூஸ்ல பாக்குறோம்னா அந்த யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது வேர்ல்டு பேங்க். ஓகேவா? வேர்ல்டு பேங்க். இதுல இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா நம்ம 6 பிளேசஸ் வந்து முன்னாடி வந்திருக்கோம். 6 பிளேசஸ் வந்து முன்னாடி வந்து வந்திருக்கோம். ஓகேவா?
2023ல பாக்குறப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 38th பிளேஸ்ல வந்து இருந்தோம். மொத்தம் 139 கண்ட்ரீஸ்ல 2023ல நம்ம 38 பிளேசஸ் இருந்தோம். பட் இந்த டைம் என்ன பண்றோம், 6 பிளேசஸ் முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் என்னாச்சு, கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 0.7% வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குளோபல் லெவல்ல எக்ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கு, ஓகேவா, குளோபல் லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் ஷேரை வந்து நிறையவே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளோட குளோபல் லெவல்ல நம்மளோட மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஸோ குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல குளோபலா கம்பேர் பண்றப்போ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஃபினான்ஷியல் இயர் 23ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 1.7% இருந்துச்சு. இந்த 24ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது கிளியரா என்ன காமிக்குது, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ 24ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் 1.8% அப்படிங்கிறப்போ 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் கிளியர்லி ஷோஸ் தட் அவர் குட்ஸ் எக்ஸ்போர்ட் இஸ் டூயிங் குட் இன் குளோபல் லெவல், குளோபல் மார்க்கெட். அது மாதிரி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட், கடன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அது அதே மாதிரி தான் இருக்கு, ஓகேவா. கடன் அப்படிங்கிறப்போ அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த இயர்ல வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புது இந்தியாவை கிரியேட் பண்றதுக்கு எந்த மாதிரியான நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வேணும், growth strategies வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. growth strategies எந்த ஏரியாலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஏரியா, ஃபோக்கஸ் ஏரியா, பாலிசி ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயினா ஜாப் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொடுக்கணும் யூத்துக்கு. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாரா என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் growth வந்து அவுட்புட்டை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸிங் ஏரியா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ செக்டாரா வந்து என்ன செய்யணும், என்னென்ன தடைகள் எல்லாம் எம்எஸ்எம்இல இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணணும், தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்ப எம்எஸ்எம்இக்கு கொடுக்கக்கூடிய லோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரீசன்ட் பட்ஜெட்ல. அது மாதிரி இந்தியாவை வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, கிரீன் டிரான்சிஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கா. ஸோ அதை வந்து என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு தேவையான பாலிசிக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாக்குறப்போ ஹெல்த் செக்டர், ஓகேவா, இந்தியாவோட பாப்புலேஷனை யாரை நம்பிதான் இருக்கு, இந்தியாவோட யூத்தை நம்பிதான் இருக்கு. ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்இக்வாலிட்டியை தவிர்க்கணும், யங் பாப்புலேஷனோட ஹெல்த் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா மெயின் ஃபோக்கஸிங் ஏரியா தட் வி ஹேவ் டு அட்ரஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் தி நியூ இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த செக்டர்ஸ்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ இதை தாண்டி பாக்குறப்போ அம்ரித் கால், ஓகேவா, அம்ரித் கால் 2047க்குள்ள நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எம்எஸ்எம்இ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் growth வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அக்ரி growth வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி கிரீன் டிரான்சிஷனுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஃபினான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஓகேவா, அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபினான்ஸை ப்ரொவைட் பண்ணணும். அது மாதிரி நிறைய பேருக்கு படிச்சவங்களுக்கு வேலை இல்லை, வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வேலைக்கான தகுதிக்கு ஏற்ற மாதிரி படிப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேப்பை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சரி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எந்த ஏரியால நம்ம ரொம்ப கீ ஃபோக்கஸிங்கா இருக்கணும், அம்ரித் காலோட மெயின் மோட்டோ என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ், ஓகேவா. இந்த ஏரியாலாம் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி பாக்குறப்போ இந்தியாவோட எக்கனாமி வந்து 7% பிளஸ் அதுக்கு மேல போகணும் அப்படின்னா யாரோட இன்வால்மெண்ட் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ யூனியன் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எனக்கு வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேணும், எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேணும். இவங்க 2 பேர் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் தட் இஸ் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேவா.
பிரைவேட்டோட கான்ட்ரிபியூஷனும் எனக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் இந்தியாவோட எக்கனாமிக் growth வந்து என்ன ஆகும் 7%க்கு மேல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்தியா எக்கனாமிக் சர்வே 2024ல ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய கீ ஹைலைட்ஸ் தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் சர்வேனா என்ன, எதுக்காக அதை ரிலீஸ் பண்றாங்க, யாரு ரிலீஸ் பண்றாங்க, அந்த எக்கனாமிக் சர்வே மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாரு ப்ரெசென்ட் பண்றா, யாரு ப்ரிப்பேர் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் இதை சூப்பர்வைசர், யாரோட சூப்பர்விஷனுக்கு கீழே இதை ப்ரெசென்ட் பண்றாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முன்னாடி எல்லாம் எப்போ எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பட் இப்போ எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஹைலைட்ஸ் அப்படிங்கிறப்போ ரியல் ஜிடிபியை பார்த்தோம். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டாக்ஸஸ்ல எவ்வளவு கலெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணது எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு, ஸோ அதுக்கு ஃபினான்ஷியலா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். கிரெடிட் டிஸ்போசல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பர்டிகுலரா பேங்க்ல வந்து எவ்வளவு லோன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அக்ரிகல்ச்சரோட growth பார்த்தோம். இண்டஸ்ட்ரி கிரெடிட்டை பார்த்தோம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மைக்ரோ ஃபினான்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சைனா, செகண்ட்ல இந்தியா வந்துட்டாங்க. ஸோ குளோபலி வி ஆர் க்ரோயிங் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்டேபிளா இருக்கணும், அந்த ஒரு பர்டிகுலர் மெஷர்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃபெக்டிவ் மானிட்டரி பாலிசியை வந்து நம்ம பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, எல்பிஜி பெட்ரோல் டீசல்ல வந்து பிரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணதுனால லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ ஃபினான்ஷியல் இயர் 24ல ரீட்டைல் ஃபியூவல் இன்ஃப்ளேஷன் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு எல்பிஜில 200 rupees கம்மியானதை வந்து வச்சு சொன்னோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி பாக்குறப்போ மார்க்கெட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா குட்ஸ் அதிகமாகுது பிகாஸ் ஆஃப் த கன்சூமர் டிமாண்ட் கம்மியாகிறதுனால. இதனால என்ன பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டபுள் டிஜிட் growth தான் எட்டிருக்கு. இருந்த போதிலும் அக்ரிகல்ச்சரல் growth வந்து எனக்கு டபுள் டிஜிட்ல வந்தாலும் கூட ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. என்ன, அந்த வெதர் பேட்டர்ன் அன்ஈவனா இருந்துச்சு, ரிசர்வாயர் வந்து டிப்ளீட் ஆயிருச்சு, ஸோ கிராப் டேமேஜஸ் நடந்துச்சு, இதனால ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனாக்க காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோமா, அப்ப 23ல வந்து கம்பேர் பண்றப்போ எனக்கு 24ல 7.5% ஆயிடுச்சு, இங்க 6.6% தான் இருந்தது. அப்ப இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனை கம்மி பண்றதுக்கு என்ன கீ ஸ்டெப்போ அதை வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஓகேவா? லாஜிஸ்டிக்ஸ்ல பாக்குறப்போ அதுலயும் நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி கம்பேர் பண்ணப்போ இப்போ வந்து ஒரு 6 பிளேசஸ் மேல தள்ளி தான் வந்திருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் குட் இன் லாஜிஸ்டிக் செக்டர் அஸ் வெல். இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்றாங்க, வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ல பாக்குறப்பவும் நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ இந்த இயர் என்ன இருக்கு, 1.8% ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸா குட்ஸ் எக்ஸ்போர்ட் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. டெப்த் அப்படிங்கிறப்போ அதுல கடன் அப்படிங்கிற கேட்டகரியில சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை, அதே மாதிரி தான் ரிமைன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நியூ இந்தியா அப்படிங்கிறப்போ அதை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன கீ செக்டார்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஜாப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், அக்ரிகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணணும், எம்எஸ்எம்இவை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்தியாவை என்ன செய்யணும், கிரீன் டிரான்சிஷன் நோக்கி கொண்டு போகணும். இந்தியாவோட சொத்தா இருக்கக்கூடிய யூத் பாப்புலேஷன் தான் இந்த இந்தியாவோட பெரிய அசெட்டே. ஸோ அந்த யூத் பாப்புலேஷனோட குவாலிட்டி ஆஃப் த ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கீ ப்ரியாரிட்டி. ஓகேவா? ஸோ அம்ரித் காலுக்கு கீழே எதுலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம எம்எஸ்எம்இவை இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணணும், அக்ரிகல்ச்சரை வந்து என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும், கிரீன் டிரான்சிஷன் ஃபினான்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா கிரீன் டிரான்சிஷனை வந்து கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற ஃபினான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும், எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கேப்பை வந்து என்ன செய்யணும், கம்மி பண்ணணும், ஸ்டேட்டோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அம்ரித் காலுக்கு கீழே இதெல்லாமே பார்த்தோம். ஸோ ஒரு கண்ட்ரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகணும், பர்டிகுலர்லி இந்தியால வந்து எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா யாரோட பங்களிப்பு எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சென்ட்ரலும் வேணும், எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேணும். இதை ஃபாலோ பண்ணி எனக்கு பிரைவேட் செக்டரோட ரோல் வந்து அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதான் என்ன அப்படின்னா எக்கனாமிக் சர்வே 2024. Hope the session is useful and thank you for watching.